Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Reset episode 4. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆர்மின் காலையில் தூங்கி எந்திரிக்கிறான். அவன் எந்திரிக்கும் போது டாடா அங்கே இல்லை. ஆனால் டாடா ரூமை, அதாவது நேற்று நைட்டு இவன் ட்ரெஸ்ஸு கட்டி எல்லாம் போட்டான்ல, அதெல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக நீட்டாக இவனோட ஷர்ட்டு பெல்ட் அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போனால அதில் நிறையா தண்ணி கொடு, அப்போ தான் அவனுடைய ஹேங் ஓவர் சரியாகும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதை பார்த்த இவனும் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிட்டு காஃபி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஆர்மின் கிளம்பி அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். அதான் வீனஸ்க்கு தான் போகிறான். அங்கே எல்லாருமே ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்மினை பார்த்ததுமே அமைதியாகிடுறாங்க. அங்கே லிலி உட்காந்துருக்கேன். இவன் லிலியை பார்த்து நான் தியூ சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஏதோ நீ பிளான் பண்ணி வந்த மாதிரி சொல்கிறேன் வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஆல்ரெடி தியூவே இவனை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல. இவன் உள்ளே போனதுமே லில்லியை வெளியில் போக சொல்லி தியூ வந்து கை காட்டுறான். லிலி வெளியில் போயிடுறான். இவன் வந்து உட்கார அவன் பக்கத்தில் அவனுடைய பழைய மேனேஜர், அதாவது ஃப்யூச்சரில் மேனேஜராக வருவாள், அவள் உட்காந்துருக்கான். இது ஜனீன் உன்னோட மேனேஜர் அப்படின்னு சொல்ல, ஜனீனை பார்த்ததுமே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ எதுக்கு எனக்கு புது மேனேஜர் மாற்றினீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுடைய ரியாக்ஷனே சரியில்லை, அதாவது தீயோட ரியாக்ஷனே சரியில்லை. அவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் உன் மேனேஜர் வந்துட்டால, இங்கேருந்து கிளம்பு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு கோவமாக சொல்கிறான். ஆர்மின்க்கு இது எதுவுமே புரியலை. அப்போ ஜனீன் சொல்கிறான், அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் போக முடியும், ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவன் வேறு வழி இல்லாமல் கடுப்பாக சைன் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் வராங்க. லில்லியும் மற்றவங்களும் இவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் ஆர்மின்னு ஜனீன் கிட்ட கேட்குறான், அம்மா நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, இனிமேல் இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜனீன் சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் உன்னோட கான்ட்ராக்ட் இங்கேருந்து முடிஞ்சிருச்சு, நீ அந்த ஆடிஷன் பண்ணலை, அந்த ஆடிஷனை பார்த்து தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அது ஒரு க்ளோஸ்ட் ஆடிஷன் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆனால் நாங்கள் யார், க்ரௌன்லேருந்து வந்திருக்கோம், க்ரௌன் அவ்வளோ சாதாரணமாக இடம் போடாத, நீ செலக்ட் ஆகிட்ட, இனிமேல் நான் தான் உன்னோட பர்சனல் மேனேஜர், உன்னோட வேலையெல்லாம் நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக சொல்கிறோம். என்கிட்ட இவ்வளோ மரியாதை பேச வேண்டாம், நீங்கள் சாதாரணமாக வா போன்னு பேசினாலே போதும் அப்படின்னு ஆர்மின் ஜனீன் கிட்ட சொல்கிறோம். அப்புறம் என்னோட மேனேஜராக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், சொல்லப்போனால் நீ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்கள் க்ரௌனுடைய பாஸ்க்கு தான் சொல்லணும், நான் வெறும் ஒரு எம்ப்ளாயி தானே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் ஆர்மின்க்கு லைட்டாக புரியுது. அதே நேரம் இந்த தியூக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவன் இவனை இந்த கம்பெனி விட்டு போக விடக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தான். ஏன்னா தியோடைய அண்ணன், அதாவது டாடாக்கு ஆர்மின் வேணுன்ற விஷயம் அவனுக்கு தெரியுது. அதனால இவனை வச்சு எப்படியாச்சும் அவனை பழிவாங்கலான்னு பார்த்தான் போல. ஆனால் வீனஸ் கம்பெனியோடைய ஒரே சிஇஓ இவன் கிடையாதுல்ல, இவன் ஒரு பார்ட்னர் தானே. அவரு தான் ஆர்மினா க்ரௌன் என்டர்டைன்மெண்ட்க்கு வித்துட்டு இருப்பாரு. அதை கேட்டதுமே தியூக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் போய் கேட்குறான், எதுக்கு எங்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை கூட கேட்காம எதுக்கு அவனை அந்த கம்பெனியில் விற்றீங்க அப்படின்னு சொல்ல, இதனால உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு முடிவு எடுக்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் டாடாவா அப்படின்னு கேட்க, நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ்க்காக சண்டை போடுற மாதிரி தெரியல, உங்களுக்குள்ளே ஏதோ பர்சனல் பிரச்சனை இருக்குது போல் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட இந்த தியூக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கடுப்பில் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கோமா ஸ்ட்ரைட்டாக டாடாவை பார்க்க போகிறான். வெயினே அவனை உள்ளே விடாமல் தடுக்க, அப்புறம் டாடா அவனை பார்த்துட்டு சரி உள்ளே விடும், ஏதோ முக்கியமான விஷயம் போல், இல்லைன்னா மேனர்ஸ் எல்லாமே இப்படி உள்ளே வருவானா அப்படின்னு சொல்ல, தியூ செம்ம கடுப்பாயிட்டு அவங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணி நீ என்ன நினச்சிருக்க மனசில், நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக தோற்று போக மாட்டேன், யார் அந்த ஆர்மின், ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் ஆக்டர், அவனை வச்சு நீ என்ன பண்ண முடியும், நீ வேணா பாரு, வீனஸ் தான் க்ரௌனோட முன்னாடி வரும், நான் அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன் பாரு அப்படின்னு கோமா அவன் பாட்டுக்கு திட்டிட்டு தியூ அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அப்போ வெயினை பக்கத்தில் வந்து சொல்கிறான், இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணதுக்கப்புறமும் வீனஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அவனால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு டாடா அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் உங்கள் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவ்வளோ ஈஸியாக அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது, அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் பெருசாக பிளான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு டாடா சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஆர்மின் கிட்ட வந்து டெக்ஸ்ட் வருது, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு. ஆர்மினோட டெக்ஸ்ட்டை பார்த்ததுமே டாடாவோட ஃபேஸில் சந்தோஷம் வந்துடுது. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏதாச்சும்
ஷெட்யூல் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு வெயினே சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்புறான். வெயினையும் கூட வரான். ஆனால் இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப ஜாலியாக அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய 2 கம்பெனி ஆர்மின்காக சண்டை போடுற விஷயம் மீடியாலலாம் வந்துடுது. யார் இந்த ஆர்மின், இவனுக்காக எதுக்கு வீனஸு க்ரௌன் இந்த மாதிரி 2 பெரிய கம்பெனி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அதை பற்றின விஷயமே போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு ஆர்மின்னு டாடாவை பார்க்க வரான். டாடா அவனுக்காக தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். ஆர்மின் ரொம்ப ஹாப்பியாக வரான். அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சு இதெல்லாம் உன்னுடைய வேலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே ஆமாம், உனக்காக இது மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஆர்மின் ஹாப்பியாக பக்கத்தில் வந்து அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுறான். கண்டிப்பாக டாடா இதை எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறான். அப்புறம் டாடா கிட்ட அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட்டு நீ தான் அப்படின்னு சொல்கிறான். டாடாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. சரி நீ வெயிட் பண்ணு, உனக்காக தான் நான் சமைச்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எனக்காக நிறையா பண்ணிட்டேன், இப்போ நான் உனக்காக குக் பண்ணுறேன், நீ உட்காரு அப்படின்னுட்டு டாடாவை உட்கார சொல்லிட்டு அங்கே போய் ஆர்மினே சமைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஆர்மின் குக் பண்ணதை கொண்டு வந்து சர்வ் பண்ணுறான். அது பார்க்கும்போதே செம்ம டெலிஷியஸாக இருக்குது. செமையாக இருக்குது அப்படின்னு டாடா சொல்ல, ஃப்யூச்சரில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் பாரு, ஏன்னா எனக்கு இது பிடிக்குன்னு தெரிஞ்சு இந்த நூடுல்ஸ் பட்க்கு நிறைய பேர் வருவாங்க, அப்போ இதை செம்ம ஃபேமஸ் ஆகிடும், ஆனால் அந்த நேரத்தில் என்னால் அங்கே போய் சாப்பிட முடியாது அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தெல்லாம் ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை சாப்பிட்டு பார்த்த டாடாக்கு அது உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. செம்மையாக இருக்குது, இனிமேல் இது என்னுடைய ஸ்பெஷல் டிஷ், நீ வேறு யாருக்கு இதை சமைச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதை என்னால் கேரண்டி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாடா கேட்குறான், நீ உண்மையாலுமே ஃப்யூச்சர்லேருந்து வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஆர்மின் சொல்கிறான், ஃப்யூச்சரில் நீ பண்ணுறதுக்கு நிறைய அமேசிங்கான விஷயம் இருக்கும் அப்படின்னுட்டு ஜன்னல் வழியாக வெளியே காட்டுறான். இந்த இடத்துல இன்னும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வரும், ஏதோ அங்கே தூரத்தில் அந்த பில் போர்டெல்லாம் தெரியுதுல்ல, அந்த பில் போர்டெல்லாம் டிவி ஆகும், எல்லா இடத்துலையும் உனக்கு ஸ்க்ரீனாக இருக்கும், இந்த இடமே ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷம் அப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் டாடாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் சரி சாப்பிடு, ஆறி போயிட போகுது அப்படின்னு சொல்ல 2 பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு டாடா சொல்கிறான், எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும், நானும் என்னோடய அப்பா வந்து ஒன்றா உட்காந்து பார்ப்பாங்க, ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னால் இதை நான் பார்த்ததே இல்லை, பார்க்குறதே விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். அதுக்கு ஆர்மின் சொல்கிறான், ஃப்யூச்சரில் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், ஆனால் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே இன்னொரு புது ப்ரோக்ராம் வரும், அதே மாதிரி தான் லைஃப்லையும் பழைய விஷயம் போனால் தானே புதுசு வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 2 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து வரும்போதே டாடா ஒரு கேமரா கொண்டு வந்து ஆர்மினை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஹே என்ன பண்ணுற நீ அப்படின்னு ஆர்மின் கேட்க, டாடா கேட்காம அவன் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ சரி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவன் கையிலேருந்து கேமரா வாங்கிக்கிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு டாடா கேட்க, டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். டிக்டாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு, இது பாஸ்ட் இல்லை, ஸோ அப்போல்லாம் டிக்டாக் இல்லைல்ல, அது என்னன்னு டாடாக்கு தெரியல, இரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு கேமராவை இவன் பக்கத்தில் வச்சு டாடாவை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறான். அப்புறம் அந்த கேமராவை செட் பண்ணிவிட்டு 3, 2, 1 சொல்லு அப்படின்னு சொல்ல டாடாவும் சொல்கிறான். அப்புறம் கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ கிளாப் யூ ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன சாங் மாதிரி வரும்ல, அதை பண்ணுறான். அதை அவன் பண்ணி கிளாப் பண்ணி டான்ஸ் ஆட அதை பார்த்த டாடாக்கு சிரிப்பு வருது. அவன் சிரிப்பை அடக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அவன் கையிலேருந்து இவன் கேமரா வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நீ போய் பண்ணு, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் டாடாக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. இல்லை நான் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் வேண்டாம் விடு, எனக்கு டான்ஸ் எல்லாம் பண்ண வராது அப்படின்னுட்டு எஸ்கேப் ஆகிட்டு போய் உட்காந்துடுறான். சரி விடு, டான்ஸ் பண்ணாத, ஃப்யூச்சரில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எக்ஸு, ட்விட்டர் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும், அதில் உன்னுடைய ஃபோட்டோ உன்னுடைய வீடியோலாம் நீ போஸ்ட் பண்ணலாம், அதாவது அந்த நேரத்தில் நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்றத அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுற அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு அப்படின்னுட்டு அவன் வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்கிறான். டாடா அந்த கேமராவை பார்த்து, நீ என்னுடைய ஆர்டிஸ்ட்டு, நீ எப்படி ஆக்ட் பண்ணாலும் என்ன ஆக்ட் பண்ணாலும் நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், #ஆர்மின் ஃபேன் கிளப் அப்படின்னு டாடா சொல்கிறான். அதை கேட்ட ஆர்மின் உண்மையாலுமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறான்.
ஏன்னா இந்த பாஸ்ட்டில் அவள் இன்னும் ஒரு பெரிய ஹீரோவே ஆகலை. அதுக்கு முன்னாடியே டாடா அவனுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான். அதை நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். சரி, நான் சொன்னல, இப்போ நீ சொல்லு, உன்னுடைய ஹேஷ்டேக் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆர்மின் சொல்கிறான், ஹேஷ்டேக் ஐ வாண்ட் கிஸ் யூ அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவனுக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல டாடா எந்திரிச்சு அவன் பக்கத்தில் வரான். ரெண்டு பேரும் ஸ்லோ மோஷனில் பக்கத்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் காமிச்சாங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் காட்டலை. அடுத்த நாள் காலையில் ஆர்மின் கிளம்பி கம்பெனிக்கு வரான். இனிமேல் அவன் ஒரு க்ரௌனுடைய ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வரான். கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவனை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த க்ரௌன் வாலில் ஆர்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் இப்போ ஆர்மினோட ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஆர்மினை ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கல்ல, அந்த மூவியோடைய கேஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபரீட்டு, ரென்னு, அப்புறம் சாம். ஃபரீட்டு ரென்னு இவனை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட லுக்லேயே தெரியுது இவன் வந்தது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு. அப்போ அங்கே சாம் உட்காந்துருக்கான். சாமை பார்த்ததுமே அவனோட ரியாக்ஷன் மாறிடுது. ஆனால் சாம் இவங்கிட்ட நல்லா தான் பேசுகிறான். என்ன ஆச்சு, நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஆனால் இவனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. இவன் அமைதியாக இருக்கான். அப்புறம் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கலாம் அப்படின்னு இவங்க நடிக்க போகிற மூவிக்கு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் அவங்கவுங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவனால் அந்த சாம் பக்கத்தில் நார்மலாக இருக்கவே முடியல. அவனுக்கு பழைய ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னா சாம் அவனுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கால, அதனால் அவனால் கேஷுவலாக சாம் கிட்ட மட்டும் பழக முடியல. டாடா இங்கே ஏதோ அவங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ மார்க்கெட்டிங் சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வேணை சொல்கிறான், இன்னைக்கு தான் ஆர்மினுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப்பு, நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே பையன் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வேணை சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, எந்த ரூமு அப்படின்னு கேட்குறான். அதோ வாங்க சார், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவனை அந்த ரூம் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அப்போ இந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டோடைய சீன்ஸை ஆக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஃபரீத்க்கும் ஆர்மினுக்கும் தான் ஆக்டிங்கு. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட டைலாக்கை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டைலாக் சொல்ல சொல்ல அதெல்லாம் இவனுக்கு ஃப்யூச்சரில் நடந்த அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டீங்க, பிட்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க அடுத்து சாமோடைய டைலாக் வருது. இவங்ககிட்ட கொஞ்சம் கூலாக தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் சாமோட டைலாக் வந்ததுமே அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பழைய ஞாபகம் அவனுக்கு வந்துட அவன் கோவமாக சாமை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த டைலாக் தான் சொல்கிறான். ஆனால் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறான். ஏன்னா அவன் நடிக்கலை, அந்த இடத்துல அவனுக்கு நடந்த உண்மையான விஷயத்த ஃபீலிங்காக வெளிப்படுத்துகிறான். உடனே அந்த ரென் இருக்கான்ல, அவன் கடுப்பாயிட்டு, என்ன நடக்குதுங்க, இவன் எல்லாரையும் இவ்வளோ ஈஸியாக புள்ளி பண்ணுறான், கூட இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு அடிப்படுன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு இவன் ஆர்மினை செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கான். அதோடு நிறுத்தாமல் இவனுக்கெல்லாம் யார் சான்ஸ் கொடுத்தது, இப்போ தானே தெரியுது யார் யாருக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். அதாவது டாடா தானே இவனை இந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ டாடாவுடைய கனெக்ஷனால தான் இவனுக்கு இந்த வேலையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்கும்போதே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஃபரீத் கோவமாக ரென்னோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ டைரக்டர் சாம் கிட்ட போய், நீ ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் டைரக்டர் இவங்கிட்ட வந்து, கொஞ்ச நேரம் நீ நல்லா ஆக்ட் பண்ணுற, ஆனால் கொஞ்சம் காம் டவுனாக இரு, ரொம்ப உன்னுடைய ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வர விடாத, உன்னோட பர்சனல் ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணி பார்க்காத அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் வெளியில் போகலாம் அப்படின்னு அவன் வெளியில் வரான். அப்போ அங்கே ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டாடாவுடைய கனெக்ஷனால தான் இவனுக்கு இந்த மூவியில் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு ஆர்மினை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஆர்மின் அதை கேட்டுடுறான். அவன் ரொம்பவே மூட் அவுட் ஆகிடுறான். அங்கேருந்து கடுப்பாக நடந்து போக தூரத்துலேருந்து டாடா அங்கே வரான். டாடாவும் இதெல்லாம் கேட்டுடுறான் போல். டாடா வெய்னை அப்படின்னு அவனோட பேரை மட்டும்தான் சொல்கிறான். உடனே வெய்னைக்கு என்ன சொல்ல போகிறான்னு புரிஞ்சுடுது. அந்த ரெண்டு பொண்ணுங்க ஆர்மினை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்களை ப்ரமோட் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஆர்டிஸ்ட்டை பற்றி தப்பாக பேசாதீங்க வெளியில் அப்படின்னு வார்ன் பண்ணி விடுறான். அப்புறம் இந்த ஒர்க் ஷாப் நடக்குதுல்ல, அந்த இடத்துல தூரமாக நின்று அவன் ஆர்மினோடைய ஆக்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சீனில் ஆர்மினோட பர்சனல் ஃபீலிங் எதுவும் கொண்டு வராமல் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறான். அவனோட டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசுகிறான். அப்புறம் ஓகே, இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம், எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு டைரக்டரு அந்த சீனை முடிக்கிறாரு. எல்லாரும் அவங்க வேலை முடிஞ்சு கிளம்பி போகிறாங்க. அப்போ ரெண்டு மட்டும் இவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான்.
அப்போ ஆர்மினுக்கு பழைய ஞாபகம் வருது. பாஸ்ட்லேயும் ரென்னுக்கு இவனை பிடிக்காது. இவனை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக தான் பேசுவான். இவனுக்கு ஆக்சுவலாக இவன் கேஸ்டிங்கில் பாஸே ஆகலை, இவன் வேற என்னமோ பண்ணி தான் இந்த ரோல் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ரென்னு அவனுடைய பாஸ்ட் லைஃப்லேயும் இதே மாதிரி அவனை பற்றி தப்பாக தான் சொல்லுவான். அது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் என்ன பண்ணுறான், இப்போ ரென் பக்கத்தில் போய், உனக்கு என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட சொல்லு, வெளியில் போய் மற்றவங்ககிட்ட என்னை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் உன்னை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்ட்டு ரென் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஆர்மின் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே சாம் வரான். சாம் அவங்ககிட்ட நல்லபடியாக பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆர்மின் அவன்கிட்ட சரியாக பேச மாட்டான். சாம்க்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு கேட்க, நான் இங்கே வந்திருக்கிறது என்னோடய வேலையை பார்க்க, என்னோடய வேலையை மட்டும் பார்க்க விடு, என்னால் எனக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சாம் முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறான். சாம்க்கு ஒன்றுமே புரியல எதுக்கு வந்த மாதிரி பண்ணுறான்னு. ஏன்னா அவன் ஃப்யூச்சரில் பண்ண போகிற தப்பு அவனுக்கு எப்படி இங்கே பாஸ்டில் தெரியும். அப்புறம் ஈவினிங்கு ஆர்மின் டாடா கூட காரில் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆர்மின் ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கேன். என்ன ஆச்சு அப்படின்னு டாடா கேட்குறான். இந்த மூவியில் மறுபடியும் ஆக்ட் பண்ணுறது உண்மையாலுமே என்னோடய லைஃப்பில் ஒரு ரீசெட் பட்டன் அமுக்குன மாதிரி இருக்குது. நான் சரியாக விளையாடுறேனா இல்லை தப்பு பண்ணுறதான்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாடா சொல்கிறான், நீ என்ன பேசுகிற எதுவுமே எனக்கு புரியல, ஆனால் இந்த கேம் நீ தனியாக விளையாடல, நான் உன் கூட இருக்கேன், நானும் க்ரௌனும் எப்பயுமே உன் கூட இருப்போம், உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஆர்மினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மூவியையும் உன்னையும் சக்ஸஸ் ஆக வேண்டியது என்னுடையதும் இந்த கம்பெனியோடைய பொறுப்பு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க ஆர்மினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. டாடா சொன்ன மாதிரியே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஆர்மினை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம், ஆர்மின் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், அவனுடைய ஆன்ட்டி கடையில் ஒர்க் பண்ணுறாள், அந்த ஸ்டோரியெல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே அடியாக ட்ராமேட்டிக்காக காட்டாமல் உண்மையாலுமே அவன் கஷ்டப்படுறாள், அந்த ஸ்டோரியை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு பேப்பர் அதை பற்றி நல்லா பேசினா, இன்னொரு பேப்பர் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிறாங்க, மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி நல்ல பெருமையாக எழுதுகிறாங்க. அதை பார்த்து நிறைய பேர் மறுபடியும் அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி அவன் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆர்மியோட ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க அங்கே வராங்க. அப்படின்னா ஆர்மியோடைய மூவி ரிலீஸ் ஆக போகுதா இல்லை ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. ஸோ அவனுக்கு அத்தனை ஃபேன்ஸ் அங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் அவன்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசுறது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவரும், அப்போ நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நில்லுங்க, உங்கள் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆன்ட்டியும் இவனோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. பாருடா உன் ஃப்ரெண்டு ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்னு ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ இவன் தூரத்தில் டாடா நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். டாடாவால் தான் இதெல்லாம் நடக்குது. ஆர்மின் ரொம்ப ஹாப்பியாக டாடாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். இவங்க நினச்ச மாதிரியே அந்த மார்க்கெட்டிங் நல்லபடியாக போக அவனுக்கு ஓரளவுக்கு ஃபேம் கிடச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்மளுடைய அடுத்த பிளானை பண்ணணும் அப்படின்னு டாடா சொல்ல, என்ன பிளான் அது அப்படின்னு இந்த ஆர்மின்னு கேட்குறான். டாடா பாட்டுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அது என்ன பிளான் அப்படின்னு கேட்க, அதை ஜெனின் வாயை திறந்து சொல்ல வரான். ஆனால் வேணி அவன் வாயை பொத்தி சொல்ல விட மாட்டான். நீங்கள் சொல்லலைன்னா என்ன, நான் போய் டாடாக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆர்மின் டாடா கிட்ட கேட்க போகிறான். அதே நேரம் தியோ அவனோட பார்ட்னர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா க்ரௌன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மினுக்கு ஃபேம் கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஆர்மினுக்கு எதிராக ஏதாச்சும் ஆர்டிக்கல் கொடுக்கணும் இல்லை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் அவனுடைய பார்ட்னர் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இவன் கடுப்பாகி அவனை திட்டிக்கிட்டு இருக்க, நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் என்னால் க்ரௌனை பகைச்சிக்க முடியாது, அவங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட பகைச்சிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல தியோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கடுப்பாயிட்டு கீழே வந்து அவனால் எதுவும் பண்ண முடியல, அவனோட கோவத்தெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அவன் தூரத்துலேருந்து லில்லியை பார்க்குறான். லில்லி அவன் கூட ஒரு பையனை வச்சுருப்பாள்ல, அந்த பையன் பேர் ஆச்சி. ஆச்சி இல்லை அச்சி. அச்சியை யாரோ ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவன் கூட உள்ளே அனுப்பி கதவை சாத்துறான். இதெல்லாம் இவன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ காசை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக காசை எண்ணிக்கிட்டே வரான். அதாவது மாமா வேலை பார்த்துட்டு வரான். இதெல்லாம் தூரத்துலேருந்து தியூ பார்க்குறான். தியூ இவங்கிட்ட போய் பேச லில்லி பயந்துடுறான். ஆனால் தியூ லில்லி எதுவும் சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலாக, இப்போதான் எனக்கு தெரியுது நீ எப்பயுமே எதுக்கு அந்த ஆட்சியை இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும், நம்ம ஒரு விஷயத்த அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாதானே அதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல லில்லியும் தியோவை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாளில்
தாய்லாண்ட்லேயே ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது. ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலோடைய 60th ஆனிவர்சரி போல் அதை ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே நரீன் வரான். நரீன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு ஃபேமஸ் சிங்கரு. சொல்ல போகணுன்னா இவனை ஃபஸ்ட்டு எபிசோடோ செகண்ட் எபிசோடோ இவனை டாடா கூட நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாரும் அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நிற்குது. அந்த கார் வந்ததுமே எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளே டாடாவும் ஆர்மினும் இருக்காங்க. டாடா சொன்னால அடுத்த ப்ரொமோஷனை பண்ணணும். அந்த அடுத்த ப்ரொமோஷன் இதுதான். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்குனா அது வந்து ஒரு பெரிய இமேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ராயல் ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ராயலான வெஹிக்கிளில் வந்தால் அது ஒரு பெரிய ப்ரொமோஷன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் டாடாவே அவனை உள்ளே கூட்டிகிட்டு வரான். அப்போ உள்ளே அங்கே நரீன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாடா கூட ஆர்மின் வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் எதுக்குமே டாடா வரமாட்டான். வந்தது இல்லாமல் கூட யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் நரீன் பார்க்குறான். ஆனால் நரீனுக்கு இது பிடிக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. அப்போ நரீனுக்கு அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டது ஞாபகம் வருது. அப்போ நரீன் டாடா கிட்ட அவனோட ஃபீலிங்ஸை சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் டாடா என்ன சொல்கிறான், நமக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ எனக்கு உன்னோட பாடியை கொடுத்தா நான் உனக்கு ஃபேம் கொடுப்பேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு டாடா அங்கேருந்து போயிடுவான். இதுதான் அவங்களுக்குள்ளே இருந்த அக்ரிமெண்ட். அப்புறம் எங்கள் டாடாவும் ஆர்மினும் ஒன்றா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பேசல, சும்மா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்மினை டாடாவையே பார்த்து சிரிச்சிட்டு வரான். ஆர்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபேமு இது எல்லாமே அவன் தானே அவனுக்கு கொடுத்தான். ஸோ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரேன். எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் ஃபேஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒன்னால தானே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஆர்மின் டாடாவை பார்த்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே நரீன் வரான். நரீன் வந்ததுமே அவன் டாடா கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுகிறான். டாடா நீங்கள் வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. உனக்கு முன்னாடியே எனக்கு டாடாவை நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஆர்மினுக்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு சீன் போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆர்மினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்ட்டு ஆர்மின் அங்கேருந்து போயிடுறான். டாடாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நரீன் டாடா கிட்ட, இந்த மாதிரி ஈவெண்ட்கெல்லாம் நீ வரவே மாட்டியே, எத்தனையோ டைம் நானே உன்னை கூப்பிட்ருப்பேன், ஆனால் நீ வந்ததே இல்லையே, இன்னைக்கு மட்டும் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அவன்கிட்ட அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க டாடா கோமா அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். என் கூட வா, நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தனியாக நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். நீ உன்னோட லைனை க்ராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு நரீன், சாரி நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடும், ஆனால் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் இந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நரீன் அவன்கிட்ட கெஞ்சுறான். சாரி நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் உன் மேலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க, நான் அவன் மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸ் உன்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். டாடா அவனே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ 2 பொண்ணுங்க பேசிட்டு போகிறாங்க. அதாவது இத்தனை நாளாக நரீன் தான் நம்பர் 1ல் இருந்தான். இப்போ ஆர்மின் வந்ததுமே டாடா ஆர்மினை நம்பர் 1 ஆக்கிட்டான். பாவ நரீன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆர்மின் கேட்டுடுறான். அவன் கேட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதும் தூரத்தில் டாடாவும் நரீனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நரீன் டாடாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு. அதை ஆர்மின் பார்த்துடுறான். ஆர்மின் பார்த்த டாடா பார்த்துடுறான். உடனே டாடா அவனை தள்ளி விட ஆர்மின் சாரி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். நரீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கூட நரீன் வேணும்னே பண்ணுறான்னு நினச்சேன். நரீனுக்கு உண்மையாலுமே டாடா மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போல். ஏன்னா அவன் டாடா போகும்போது அவனை ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட தான் பார்க்குறான். டாடா ஆர்மின் பின்னாடியே போய் அவன் கையை பிடிச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அவனுக்கு இருக்கிறது வெறும் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆர்மின் திரும்பி அவனை பார்த்து, உனக்கு அவனுக்கு இருக்கிற விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அதில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், இதற்கு நீ எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு இத்தனை நாள் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நீ எதுக்காக எனக்காக இவ்வளோ பண்ணுற, என்ன ஃபேமஸ் ஆக்கிறதுல உனக்கு என்ன இருக்குது, ஆனால் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நரீன் இருக்கிற மாதிரி நான் உன் கூட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னுட்டு அவங்க இருந்து போயிடுறான். டாடாக்கு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஆர்மின் வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ டாடா வந்து வெளியில் உட்காந்துட்டு ஒரு நோட்டில் எழுதி எழுதி ஒவ்வொரு பேப்பராக கீழே விட்டுட்டு இருக்கான். அதில் ஃபஸ்ட்டு பேப்பரில், இது வரைக்கும் நான் யாரு கூடயுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது கிடையாது,
நரீனுக்கும் எனக்கும் இருக்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவன் தான் என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீலை கொண்டு வந்தான். அதாவது அவனுக்கு எனக்கும் உள்ளே இருந்தது வெறும் பிஸ்னஸ் தான், அதில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல உள்ளே இருந்து ஆர்மினோட குரல் வருது. போதும், நீ எதுக்கு இதெல்லாம் எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதால் இப்போ எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருந்துக்கும் அப்படின்னுட்டு அவன் அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்போ வெளியில இருந்து டாடா சொல்கிறான், சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்ல, எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்காக என்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு எப்பயுமே மற்றவங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறவங்கள பிடிக்காது. ஆனால் இப்போ நானே அந்த இடத்துல இருக்கேன்றதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, டாடா மறுபடியும் பேப்பரில் என்னமோ எழுதி கீழே வைக்கிறான். ஆனால் அதை ஆர்மின் எடுக்க மாட்டான், எடுத்து படிக்கவும் மாட்டான். கொஞ்ச நேரம் டாடா வெயிட் பண்ணி பார்க்குறான், ஏன் ஆர்மின் படிக்க மாட்டான் அப்படின்ட்டு கதவை லைட்டாக தட்டுறான். அப்பயும் ஆர்மின் கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அப்போ டாடா எந்திரிச்சு, சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு டாடா அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். டாடா போக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஆர்மின் உடனே எந்திரிக்கிறான். கதவை திறக்கலாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதே மாதிரி டாடா வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கள் ஆர்மின் கதவை திறந்துட்டு வெளியில் வந்து நம்மக்கிட்ட பேசுவானான்னு. ஆனால் ஆர்மின் வரவே இல்லை. டாடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் டாடா எழுதி வச்சால அந்த பேப்பரை எடுத்து ஆர்மின் படிக்கிறான். அதில் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் அதனால் நான் கெட்டவன் ஆகிடாதில்ல. ஸோ இதை இதோட முடிக்காமல் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். இதோட எபிசோடு முடியுது. அப்புறம் ஆர்மின்னு அவன் நடிக்க போகிற அந்த மூவிக்கான ஸ்கிரிப்டை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான் போல். இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.